ஒரு புதிய மாதத்திற்கு நேராக நாம் பிரவேசித்திருக்கிறோம். ஒரு வாக்கு தத்தமாக அவருடைய வார்த்தை நாம் பெற்று அதில் கர்த்தருடைய ஆவியானவர் திருச்சபைக்கு அவர் சொல்லும்படியாயிருக்கிற காரியங்களை நாம் கேட்டு சமாதானத்தோடு நாம் கடந்து போக கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. கடந்த 8 மாதங்கள் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து விசாரித்து நம்ம நடத்தி வந்து இந்த 9வது மாதத்திற்கு நேராக கர்த்தர் நம்மை வழி நடத்தி வந்திருக்கிறார். இந்த 9வது மாதத்தில் பிரவேசித்திருக்கிற திருச்சபை விசுவாசம் மக்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய மாதத்தினுடைய வாழ்த்துக்கள் நான் தெரிவித்து கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். வாசிப்போமாக. சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், மன்னித்துக் கொள்ளுங்கள், 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சகரியா 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். The book of Zechariah, chapter 10, verse 6. நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன். அவர்கள் என்னால் ஒரு காலும் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள். நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். என் அன்புக்குரிய தேவனுடைய சனமே, எம்எல்டி குடும்பத்தாருக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய மக்கள் யாவருக்கும் கர்த்தருடைய வார்த்தை இந்த வேளை கத்த தருகிறார். என்ன? நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். நான் செவி கொடுப்பேன். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி கொடுத்ததை உறுதிப்படத்தக்கதாக இந்த மாதத்தின் இந்த முதல் வாரம், இந்த முதல் நாள் அவருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற உங்களுக்கு அவர் சொல்லுகிறார், நான் செவி கொடுப்பேன். உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக சொல்லணும்னா, உனக்கு இண்டிவிஜுவலி ஃபார் யூ செவி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வசனத்தை தொடக்கத்திலிருந்து நம்ம கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு வருவோம். யாருக்கு அவர் செவி கொடுப்பாராம்? யூதா வம்சத்தாருக்கும் யோசேப்பு வம்சத்தாருக்கும். என் தேவனாகிய கர்த்தர் யூதா வம்சத்துக்கும் யோசேப்பு வம்சத்துக்கும் செவி கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினவர் இன்றைக்கு அந்த வம்சத்திலே இன்றைக்கு அவருடைய ஜனமாய், அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற யூதா வம்சத்தாராகிய உங்களுக்கு, யோசேப்பின் வம்சத்தில் இருந்து வந்திருக்கிற திருச்சபையாக்கிய உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். ஒருவேளை கடந்த சில காலங்கள் உங்களுடைய வார்த்தைகளுக்கு ஆண்டவரிடத்திலிருந்து எந்த ஒரு பதிலும் வராமல் இருந்திருக்கலாம். அவர் கேட்கிறவர் தான், செவி கொடுக்கிறவர் தான். ஆனால் நமக்கு பதில் வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னா, செவி கொடுப்பேன். அவர் நமக்கு ப்ராமிஸ் பண்ணுகிறார், அவர் வாக்கு பண்ணுகிறார், செவி கொடுப்பேன். செவி கொடுப்பேன் அவர் சொல்லிட்டார்னா அவர் செவி கொடுப்பார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை கடந்த காலங்கள் அப்படியே மறந்துருங்க.
நடந்ததெல்லாம் மறந்துருங்க, சம்பவித்ததெல்லாம் நீங்க மறந்துருங்க, உங்களோட வாழ்க்கையில நீங்க மேற்கொண்டதெல்லாம் மறந்துருங்க. இந்த வார்த்தையை மாத்திரம் நீங்க இன்றைக்கு எடுத்துக்குங்க. அவர் உங்களுக்கு செவி கொடுப்பேன்னு சொன்ன அந்த வார்த்தையை மாத்திரம் உங்களோட மனதில் கொண்டு வாங்க. கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிறவர் மாத்திரம் அல்ல, இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையின்படியும் அவர் உங்களோடு கூட உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து அவர் வழி நடத்தி செல்ல அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், யூதா வம்சத்தாருக்கும் யோசேப்பு வம்சத்தார் இந்த ரெண்டு வம்சமே ஒரே சந்ததியிலிருந்து வந்ததுதான். யாக்கோபனுடைய சந்ததியில் இருந்து ஆண்டவர் கோத்திரங்களாக கர்த்தர் அவளுக்கு கொடுத்த பிள்ளைகளை அவர் கோத்திரங்களாக பிரித்த போது அந்த கோத்திரத்திலிருந்து ஆண்டவர் ரெண்டு வம்சங்களை அவர் இந்த இடத்துல எடுத்து காட்டுகிறார். அதுதான் ஒன்று யூதா வம்சம், இரண்டாவது யோசேப்பு வம்சம். இந்த ரெண்டு வம்சத்தையும் ஆண்டவர் விசேஷமாக அவருடைய கண்கள் பதிந்திருந்தது. மற்ற கோத்திரங்களை அவர் பார்க்கலையா? அப்படி அல்ல, பார்த்தார். அந்த கோத்திரங்களுக்கும் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்தார். ஆனால் அந்த கோத்திரங்களை விட இந்த ரெண்டு கோத்திரங்களையும் ஆண்டவர் விசேஷமாய் அவர் கவனித்துக் கொண்டிருந்தார், அவர் பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய கண்கள் இந்த ரெண்டு கோத்திரங்களின் மேலே நோக்கமாயிருந்தது. ஏனென்றால் யூதா என்று சொல்லும் பொழுது அதற்கு அர்த்தம் என்னவாம்? துதி என்று நம்ம பார்க்கிறோம். யோசேப்பு என்று சொல்லும் போது அதற்கு அர்த்தம் பெருக்கம் என்று அர்த்தம். பெருக்கம், துதி. அப்ப துதியும் பெருக்கமும் கர்த்தருடைய பார்வையிலே அது பிரியமாயிருந்தது. கர்த்தர் அதை நேசித்தார். அதனாலதான் துதி ஆராதனை ஒன்றை சபையினுடைய ஒழுங்கிலே ஃபர்ஸ்ட் வச்சிருக்கிறாங்க. ஏன் ஆராதனை கடைசியில் வச்சிருக்கலாம்ல? எல்லாம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு காணிக்கை, இல்லைன்னா ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு அறிவிப்பு, அதற்கப்புறம் ஒரு சொல்ல வேண்டிய காரியங்கள்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு காணிக்கை, அதுக்கப்புறம் ஒரு தேவ செய்தி, அதற்கப்புறம் ஒரு துதிக்கு போலாமே. ஏன் சபையினுடைய அந்த ஆராதனை ஒழுங்குகளில் முதல் காரியம் கர்த்தரை ஆராதிப்பது என்றால் அவர் துதியை அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் நீர் பரிசுத்த. அப்ப அவர் துதிகளை அவர் நேசிக்கிறவராயிருக்கிறார். அதனால்தான் துதி ஆராதனை சபையின் ஆரம்பத்திலே நம்ம வைக்கிறோம். அந்த ஆரம்பத்திலே நீங்கள் துதிக்கிற அந்த துதி அவர் நேசிச்சிட்டார்னா பின்னாக அவர் கொடுக்கிற வார்த்தைகள் இருக்கு பாருங்க, அது உங்களுக்கு ஏற்றவைகளாய் அது உங்களுக்கு வரும். அப்ப இந்த கால்வெளியை யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் உண்மையாய் நீங்க கர்த்தரை துதிச்சீங்க? உங்களோட நாவிலிருந்து கர்த்தரை துதிக்கிறது துதி அவருக்கு நீங்க கொடுத்தது, அது எப்படி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனாலதான் துதி ஆராதனைக்கு ஆரம்பமே வந்துருங்க அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அவர் பாடல் துதி வேலையிலே அவர் பிரியப்படுகிறார், அதை அவர் நேசிக்கிறார். ஆக கர்த்தருடைய மக்கள் இந்த இடத்துல நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இங்க யூதா துதிக்கிற ஒரு கோத்திரம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? பலப்படுத்து. யோசேப்பு வம்சம், யோசேப்பு பெருக்கம். யோசேப்பினுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் என்று நான் நம்புகிறேன். யோசேப்பு கடந்து வந்த அவருடைய வாழ்க்கை பயணத்துல இரண்டாவது ஒரு பகுதி அவர் வாழ்ந்த வாழ்க்கை அது பெருக்கம், பெருக்கத்தை கொடுத்தது. அதனாலதான் அவருக்கு இன்னொரு ஒரு பெயர் யோசேப்பு என்றால் கனி தரும் செடி. கனி தரும் செடி, பெருக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ என் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், யோசேப்பு வம்சத்தை பார்த்து என்ன செய்வாரா? ரட்சித்து.
மூன்றாவது அங்கே அவர் சொல்லுகிறார், அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களை போல் இருப்பார்கள். இதை ஆங்கிலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3 வேர்டும் எஸ்ல ஆரம்பிக்கப்படும். அதுதான் இன்றைக்கு என்னோட செய்தி. எஸ்ல, எஸ் என்ற அந்த ஆல்பபெட்டிக் வேர்ட்ல பேச நான் விரும்புகிறேன். பலப்படுத்தி என்ற அந்த வார்த்தை நீங்கள் ஆங்கிலத்தில் பாருங்க, strengthen. The first yes, strengthen. கர்த்தரை துதிக்கிற ஜனத்தை கர்த்தர் பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவரை துதிக்கிற பிள்ளைகளை, துதிக்கிற மக்களை, துதிக்கிற வம்சத்தை கர்த்தர் பலப்படுத்துகிறவர். ஏன்? கொஞ்சம் இங்கே நம்ம பார்க்கும்போது யூதாவுக்கு சொல்லல, யூதா வம்சம் என்று சொல்லுகிறார். யூதா துதிக்கும்படியான ஒரு கோத்திரமாக கர்த்தர் பிரித்தெடுத்தார். அந்த கோத்திரம் யூதா மூலமாக அந்த துதியானது கர்த்தருக்கு நேராக போனது. அதே அந்த துதி அடுத்த சந்ததி, அடுத்த வம்சம், யூதாவுக்கு பிறந்த அந்த சந்ததி, அந்த வம்சம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யூதாவை போல அவர்கள் துதித்திருப்பார்களா என்று. கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். துதிச்சிருப்பாங்க, கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அவர்களிடத்திலிருந்து பிறந்த பிள்ளைகள், அந்த சந்ததி, அந்த வம்சம், இப்படி சந்ததி சந்ததி வம்சமாக பார்க்கும்போது துதிக்க வேண்டிய வம்சமானது துதிக்கிற காரியத்திலே குறைந்து போகும்போது அங்க வருகிற காரணம் என்ன என்று பார்த்தா, ஏன் அந்த துதி யூதாவுக்கு கர்த்தர் கொடுத்து அந்த யூதா மூலமாக ஆண்டவருக்கு அந்த துதியை செலுத்தும்படியான ஒரு கோத்திரமாக கர்த்தர் தேர்ந்தெடுத்து அது யூதா மூலமாக அது சரியாய் வரும் பொழுது, யூதாவுக்கு அடுத்த சந்ததி, அடுத்த சந்ததி, அடுத்த வம்சத்திற்கு வரும் பொழுது கர்த்தர் எதிர்பார்த்த, கர்த்தர் பிரித்தெடுத்த கோத்திரமாக்கிய அந்த யூதா வம்சம் துதிக்கிற அனுபவத்திலே குறைந்து கொண்டு வரும்போது, அது குறைந்து வருகிறதற்கு காரணம் என்ன? இப்படி நம்ம சொல்லணும்னா நம்முடைய forefathers, நம்முடைய முற்பிதாக்களை கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு முன்னோர்கள், அவர்கள் வாழ்ந்த கடவுள் மேல் அவர்கள் வைத்த அந்த நம்பிக்கை, கர்த்தரை அவர்கள் துதித்த துதிக்கும் இன்றைக்கு நாம் கர்த்தரை துதிக்கிற துதிக்கும் கொஞ்சம் அந்த பேலன்ஸ் பண்ணி பார்த்தா யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இங்க அநேக வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க, அநேக சகோதரிகள் இருக்கிறீங்க, அநேக தம்பி தங்கைமார்கள் இருக்கிறீங்க, அநேக பெரியவங்க இங்க இருக்கிறீங்க. உங்களோட பெற்றோர்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். Let's listen your parents. உங்களோட பெற்றோரை கவனித்து பாருங்க. உங்களோட பெற்றோர் கர்த்தரை துதிக்கிற அந்த அனுபவம் அவர்களிடத்தில் இருந்தது போல இன்றைக்கு வாலிப மக்கள், தம்பி தங்கைமார்கள், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோட வாழ்க்கையை அவர்களை போல ஒரு துதி இன்றைக்கு கர்த்தருக்கு நீங்க துதிக்க முடியுதா? யோசிச்சு பார்த்தா அங்க ஒரு கொஸ்டின் மார்க் தான், கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். காரணம் என்ன? ஏன் அந்த துதி, கர்த்தரை துதிக்கிற அந்த துதி குறைஞ்சு போச்சு? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பலவீனம். பலவீனம், பலவீனம். ஒரு மனுஷனுக்குள்ளாக மாம்ச பலவீனம் வரும்போது கர்த்தரை துதிக்கிற அந்த துதி அது குறைந்து விடுகிறது. ஆனா ஒன்று ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? கர்த்தரை துதிக்கிற ஜனம், யார் ஒருவர் கர்த்தரை துதிக்கிறார்களோ அவர்கள் பலவீனப்பட மாட்டார்கள். அவர்கள் பலன் அடைவார்கள். துதிக்கிற மக்களுக்கு அது ஒரு பூஸ்ட் போல. துதிக்கிற மக்களுக்கு துதியானது ஒரு பலமுள்ள ஒரு ஆகாரம் போல. அப்போ இந்த துதியை
எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை அதை சரியாய் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனத்தின் மூலமாக, கொடுக்க வேண்டிய அந்த மகிமையின் மூலமாக அந்த துதியை கர்த்தருக்கு கொடுக்கிறார்களோ அவர்கள் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்ப இன்றைக்கு அந்த துதி குறையுதுன்னா நம்ம யோசிச்சு பார்க்கணும். அது நம்மள குறைவுக்கு நேராக துதிக்க கூடாதபடிக்கு அந்த துதியை நம்முடைய வாழ்க்கையில அதை குறைத்து கொண்டு வருதுன்னா ஏதோ ஒன்று அதை மேற்கொண்டு அதை மேலே போகிற ஒன்று இருக்கு. அதுதான் பலவீனம். அப்போஸ்தலனாகிய பவுல் மிக அழகாக சொல்லுகிறார் அதை குறித்து. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே அப்போஸ்தலன் சொல்லுகிறான், என் பலவீனத்தில், என் பலவீனத்தில். அப்ப அங்க ஒரு பலவீனம் இருக்கு. அங்க கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். பவுலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம அங்கே பார்க்கிறோம். உன் பலவீனத்தில், உன் பலவீனத்தில். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன் பலவீனத்தில். அப்ப பவுலுக்குள்ளாக ஒரு பலவீனம் இருந்தபடினாலதான் பவுல் ஆண்டவரிடத்துல கேட்கிறார், ஆண்டவரே எனக்கு பலவீனமாக இருக்கிற இந்த முள்ளை எடுத்து போடும், என்னை பலவீனப்படுத்திக் கொண்டே இருக்கிற இந்த முள்ளை என்னை விட்டு அகற்றும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பலவீனமாக இருக்கிற முள் எது? சிந்தித்து பாருங்களேன். இந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் வரும்போது தேவனுடைய சனமே, உங்களை பலவீனப்படுத்துகிற முள் எது? இன்றைக்கு கிருபைக்காக, கிருபையின் மேல் கிருபை அடையும்படி இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய சனமே, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை துதிக்கிற அந்த துதி அவருக்கு செலுத்த கூடாதபடிக்கு, செலுத்த முடியாதபடிக்கு உங்களை பலவீனப்படுத்தி வைத்திருக்கிற பலவீனமான காரியம் என்னென்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அப்படி பலவீனமாய் இருக்கிற பாத்திரங்களை பார்த்துதான், அப்படி பலவீனமாய் இருக்கிறதான அந்த யூதா வம்சமாக்கிய நம்மை பார்த்து இன்றைய காலவல்லை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், யூதா வம்சத்தாரே உன்னை நான் பலப்படுத்துவேன். பவுலுக்கு சொன்ன அதே வார்த்தை இன்றைக்கு இந்த காலவல்லை உங்களுக்கு நேராக சொல்லுகிறார். உன் பலவீனத்தின் என் பலன் பூரணமாய் விளங்க. பவுல், நீ வந்து முள்ளை எடுன்னு சொல்லி கேட்கிற, ஆனா நானும் உனக்கு இருக்கிற அந்த முள்ளாக்கி அந்த பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக இருக்கும்படி செய்வேன் கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய சொன்னமே, இன்றைக்கு அந்த முள்ளு என்ன என்று நீங்க கண்டறிஞ்சு அந்த முள்ளு உங்களை குத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா, அது உங்களை பலவீனத்திற்குள்ளே கொண்டு போய்கிட்டு இருக்குன்னா, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், நான் உன்னை பலப்படுத்துகிறேன் என்று. நான் உன்னை பலப்படுத்துகிறேன். மகனே, மகளே, உன்னை நான் பலப்படுத்துகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதைதான் நாம் ஏசாயா தீர்க்கதரிசி மிக அழகாக சொல்லுகிற 41ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். சகாயம் பண்ணுவேன். சகாயம்னா உதவி. அப்போ இந்த காலவல்ல நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டாம். இந்த நாள் நம்ம எந்த பலவீனத்தோடு கூட இருந்தாலும், நம்மளை பின்தொடருகிற பலவீனம், நாம் பிடித்து வைத்திருக்கிற பலவீனம், நம்மால் விட முடியாத பலவீனம், நம்மளை மேற்கொள்ளுகிற பலவீனம், நமக்கு முன்னாக்க வந்து நிற்கிற பலவீனம், நம்மளை அமிழ்த்துகிற பலவீனம், இன்றைக்கு அது எது என்று அறிந்து அந்த முள்ளு உங்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்குமானால், இந்த மாதத்தின் தொடக்கத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு பேசுகிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன். மகளே, நான் உன்னை பலப்படுத்துவேன். குடும்பத்தின் நிமித்தம் உங்களுக்கு பலவீனமா? வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு பலவீனமா?
அருகில் இருக்கிறவர்களாலே உங்களுக்கு பலவீனமா? இன்றைக்கு எந்த காரியங்களில் நீங்கள் பலவீனமா இருக்கிறீர்கள்? எந்த காரியத்தில் நீங்கள் பலவீனமா இருக்கிறீங்க? பலவீனம் என்று சொல்லும்போது அதை நான் விலக்கி கொண்டு போக நான் விரும்பல. ஆனால் புரிந்து கொள்ளுங்க, பலவீனம் என்று சொல்லும் பொழுது கர்த்தரை துதிக்கிற அந்த துதிக்கு இடையூறாக தடையாக இருக்கிற எந்த ஒரு காரியம் அது பலவீனம். இன்றைக்கு அந்த முள்ளை இன்றைக்கு அகற்ற கர்த்தர் ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன். பவுலுக்கு சொன்ன அதே வார்த்தை இந்த காலவல்ல அவர் உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறா. வார்த்தையினாலே பலவீனப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? செயலினாலே பலவீனப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? சரீரத்தின் வியாதியினாலே பலவீனப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு எந்த காரியத்தில் எந்த விஷயத்தில் இன்றைக்கு நீங்கள் பலவீனமாக இருந்தாலும் இந்த காலவலை கர்த்தர் ஆவியானவர் சொல்லுகிறார், யூதா வம்சத்தாரே, துதிக்கிற வம்சத்தாரே, நான் உங்களை பலப்படுத்துவேன். I will strengthen you. இன்றைக்கு அதுதான் இன்றைக்கு நமக்கு தேவையாயிருக்கு. இன்னைக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, ஆவிக்குரிய ஸ்ட்ரென்த் இல்லை, ஆவிக்குரிய ஸ்ட்ரென்த் இல்லை, ஆவிக்குரிய பலன் இல்லை. இன்றைக்கு அநேக மக்கள் ஆவிக்குரியவர்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஆவிக்குரிய பலன் இல்லாதவர்களாய் மாம்ச பலவீனத்துளை காணப்படுகிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் ஆவியானவர் சொல்கிறார், I will strengthen you. நான் உங்களை பலப்படுத்துவேன் கர்த்தர் சொல்லுகிறார். முதல் எஸ். இரண்டாவது நம்ம பார்க்கிறோம், அங்கே நம்ம பார்க்கும்போது யோசேப்பு வம்சத்தாரே ரட்சித்து என்று நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். அதே நீங்க ஆங்கில பைபிள்ல நீங்க போய் பாருங்க, செகண்ட் எஸ் இருக்கும், சேவ். சேவ் என்ற அந்த வார்த்தை அங்க சொல்லப்பட்டிருக்கும். செகண்ட் எஸ் என்னங்க? சேவ். சேவ்னா என்னங்க? இந்த இடத்துல யோசேப்பு வம்சத்தாரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசேப்பு என்று சொல்லும் பொழுது அது பெருக்கம், பெருகுகிற ஒரு வம்சத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் ரட்சித்து என்று சொல்றார்னா அந்த வம்சத்துல என்ன நடந்திருக்கும்? என்ன நடந்திருந்தா ஆண்டவர் யோசேப்பு வம்சத்தை பார்த்து உன்னை நான் ரட்சித்து, ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி பார்க்கும்போது ஐ வில் சேவ், ஐ வில் சேவ். இந்த இடத்துல சொல்லப்படுகிற அந்த சேவ் என்ற அந்த வார்த்தை எதை காட்டுதுன்னா, சேர்க்கிறது, சேர்க்கிற காரியம். அப்படின்னா என்னன்னா, பெருகும் போது சிதறுகிற காரியம், பெருக்கம் வரும் பொழுது சிதறுகிற ஒரு அனுபவம், ஆசீர்வாதம் வரும் பொழுது சிதறி போகிற ஒரு காரியம், நன்மை வரும் பொழுது சிதறி போகிற ஒரு காரியம். நான் சொல்லுவது உங்களுக்கு சரி என்றால் ஆங்கில அகராதியில போய் பாருங்க, சேவ் என்ற வார்த்தைகளுக்கு என்னெல்லாம் பொருள் என்று. அப்ப இந்த இடத்துல சேவ் என்ற அந்த வார்த்தைக்கு எபிரேய பாஷையில சொல்லப்பட்ட வார்த்தைக்கு பார்க்கும் பொழுது, ஓ சிதறி போன அந்த வம்சத்தை சேர்க்கிறவராக இருக்கிறாராம் கர்த்தர். அப்ப இந்த காலவல்ல கர்த்தர் ஆவியானவர் சபைக்கு நேராய் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? யோசேப்பு வம்சத்தாரே, யோசேப்பின் வம்சத்தில் இருந்து இன்றைக்கு அவருடைய கர்த்தருடைய பிள்ளைகளாய் அவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் எதுல சிதறி இருக்கிறோம்? எதுல நாம் சிதறி இருக்கிறோம்? யோசிச்சு பார்க்கணும். எண்ணங்கள்ல ஒரு சிதறல், மனதில ஒரு சிதறல், யோசனையில ஒரு சிதறல், வாழ்க்கையில ஒரு சிதறல், குடும்பத்தில் ஒரு சிதறல், அப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். சிதறப்படுகிற ஒரு அனுபவம். நன்றாய் இருந்த நம்முடைய வாழ்க்கை, நன்றாய் போய்கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பத்தில் இந்த நாட்களில் ஒரு சிதறுகிற ஒரு அனுபவத்திலே சிதறிக் கொண்டிருக்கிறது என்றால், இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார், யோசேப்பு வம்சத்தாரே உன்னை ரட்சித்து. Individually God speaking to you right now. தனிப்பட்ட ரீதியாக கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்கள் நிமித்தம் கர்த்தர் அவர் ரட்சிக்கிறவராய் இருக்கிறார்.
ஒருவேளை உங்கள் நிமித்தம் சிதறுகிற ஒரு அனுபவம் உண்டாயிருக்குமானால், உங்கள் குடும்பத்தின் நிமித்தம் அங்கே ஒரு சிதறல் உண்டாயிருக்குமானால், கர்த்தர் சொல்லுகிறார், உன் நிமித்தம் நான் அதை ரட்சிப்பேன் என்று கர்த்தர் இந்த காலவெளியிலே பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சிதறக்கூடாதுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய வம்சம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மளை நடத்தும் போது, கர்த்தர் நம்மளுடைய எல்லா தேவைகளையும் நமக்கு சந்தித்து நன்மையான ஈவுகளை நமக்கு கொடுத்து கர்த்தர் நம்மளை நடத்தும் போது, எந்த விதத்திலும் மாம்சீக ரீதியிலே, மாம்சீகத்திலே நம்முடைய எண்ணங்களோ, சிந்தனைகளோ, யோசனையோ, மனதோ, இருதயமோ எது நிமித்தம் சிதறக்கூடாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதத்தை, கர்த்தர் நமக்கு தந்த அந்த நன்மை, அவர் நமக்கு செய்த உபகாரங்கள், அவர் நமக்கு செய்த எல்லா ஈவுகளை நாம் எண்ணி நினைத்து அவருக்குள்ளாக நாம் இருக்க இந்த நாட்களே கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார், யோசேப்பு வம்சத்தாரே, உன்னை நான் ரட்சித்து, I will save you, உன்னை நான் சேர்ப்பேன். உங்களோட குடும்பம் சிதறி இருக்கா? கணவன் மனைவி சிதறி இருக்கிறீங்களா? பிரிஞ்சு இருக்கிறீங்களா? பெற்றோர் பிள்ளைகள் பிரிந்து இருக்கிறீங்களா? சபை விசுவாசிகள் பிரிந்து இருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார், கர்த்தர் சேர்ப்பேன், நான் சேர்ப்பேன், I will save them. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எந்த சூழ்நிலை, எந்த நிலையில் ஒருவேளை நீங்கள் ஒரு சிதறுகிற ஒரு அனுபவத்தை, சிதறுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் தள்ளப்பட்டவர்களாக இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் வந்து இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தாலும், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார், உங்களை நான் ரட்சித்து, I will save you. உங்களுடைய குடும்பம் வம்சத்தை கர்த்தர் சேர்க்கிறவராய் இருக்கிறார். உங்களோட குடும்ப வம்சம் தூரமா இருக்கிறார்களா? தூரமா இருக்கிறார்களா? ஆங்காங்கே இருக்கிறார்களா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நான் சேர்ப்பேன், நான் சேர்ப்பேன். மூன்றாவது ஒரு எஸ், அது என்ன பார்க்கும்போது நான் சொன்னது போல அந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களை போல இருப்பார்கள். ஆங்கிலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா they shall be, shall என்ற அந்த ஒரு வார்த்தை, அது வந்து ஒரு கிராமட்டிக்கல் வேர்ட், அது கிராமர் வேர்ட். ஆனாலும் அதிலும் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையிலே கர்த்தர் ஒரு வார்த்தை அங்கே கர்த்தர் கொண்டு வர்றார்னா, இட்ஸ் மே பி a verb or இட்ஸ் மே பி a noun, இட்ஸ் மே பி a object, எதுவா இருந்தாலும் அதிலே கர்த்தருடைய வார்த்தையானால் அது ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கர்த்தர் அங்கே கொண்டு வருகிறார். அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, ஆங்கிலத்திலே பார்த்தீங்கன்னா they shall be. இந்த இடத்துல வார்த்தை நம்ம தமிழ்ல பார்க்கும்போது, அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்கள், ஒரு காலம் தள்ளிவிடப்படாத. அப்படின்னா என்னங்க? ஆண்டவர் ஒரு காலம் உங்களை அவர் தள்ளிவிட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் என்னை தள்ளிவிட மாட்டார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளாக வரட்டும். நான் எப்படி இருந்தாலும் அவர் என் தகப்பன், நான் அவருடையவன், அவர் என்னை ஒரு நாளும் தள்ளிவிட மாட்டார். அந்த நம்பிக்கைக்குள்ள வாங்க, அந்த நம்பிக்கைக்குள்ள வாங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களை சேர்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், அவர்கள் என்னால் ஒரு காலும் தள்ளிவிடப்படாதவர்களை போல இருப்பார்கள். இந்த ஒரு 3 காரியமும் நடக்கும்போது ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன? நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். அப்படியானால் தேவனுடைய சனமே, இந்த மாதத்தை தொடங்கி இருக்கிறீங்க. இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணி, உங்களை பலப்படுத்து, கர்த்தர் உங்களை ரட்சித்து, அவர் உங்களை சேவ் பண்ணி, ஒரு காலம் அவர் உங்களை தள்ளிவிடாதபடிக்கு அவரோடு கூட இருக்கும்படியாக கர்த்தர் செய்து, அவர் என்ன சொல்றாருன்னா, நான் செவி கொடுப்பேன், என் மக்களுக்கு, என் பிள்ளைகளுக்கு நான் செவி கொடுப்பேன், அவர்களுக்கு நான் செவி கொடுப்பேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர்கள் விண்ணப்பம் பண்ணும்போது, அவர்கள் வேண்டுதல்களை எனக்கு தெரியப்படுத்தும் போது நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன்.
அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் செவி கொடுப்பேன். அவர்கள் என்னிடத்துல வரும் பொழுது நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். அவர்கள் என்னை நோக்கி பார்க்கும் போது நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் செவி கொடுப்பேன் என்று. இந்த நாட்களில் தேவனுடைய சனமே, பலவீனமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்தி, சிதறி இருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை சேர்த்து தள்ளிவிடாதபடிக்கு நீங்கள் என்னாலும் நீங்கள் அவரோடு கூட இருக்க அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இது வரைக்கும் நீங்கள் ஒருவேளை அவர் செவி கொடுக்கல, அவர் செவி கொடுக்கல, அவர் செவி கொடுக்கல, என்னை மறந்துட்டார், என் குடும்பத்தை மறந்துட்டார், என் வேலையை மறந்துட்டார், நீங்க ஒரு வேலை நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வேலையில கொஞ்சம் இந்த வசனத்தை உங்க பக்கமாக எடுத்துக்குங்க. விசுவாசத்தோடு இந்த வசனத்தை கலெக்ட் பண்ணுங்க. அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். In everything, in every moment, in every situation, in every direction, அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். நீங்க நடந்து போகும்போது அவரிடத்தில் நீங்கள் பேசும்போது அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். நீங்கள் சபையில வந்து நீங்கள் அவரை கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். வீட்டிலே நீங்கள் அமர்ந்து நீங்கள் ஜெபிக்கும் போது அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். அவர் எந்த சூழ்நிலையிலும் அவருடைய ஜனமாக்கி உங்களுக்கு அவர் செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இதுவரையிலும் ஒருவேளை உங்களுடைய பலவீனங்களை நிமித்தம், நீங்கள் சிதறினது நிமித்தம் ஒருவேளை அவர் செவி கொடாமல் இருந்திருப்பார்னா, இன்றைக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணி பலப்படுத்தி உங்களை சேவ் பண்ணி உங்களை ரட்சித்து நீங்கள் தள்ளிவிடப்படாதபடிக்கு நீங்கள் அவரோடு கூட இருக்கும்படியா செய்து அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கும்போது இன்றைக்கு உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. நீங்க என்ன செய்ய போறீங்க? அவர் செய்ய போகிறதை அவர் உங்களுக்கு சொல்லிட்டார். இந்த நேரம் நீங்க என்ன செய்ய போறீங்க? வாட் இஸ் யுவர்ஸ்? அவர் உங்ககிட்ட எல்லாம் பேசி இருக்கிறார். இப்போ இந்த வசனத்தை காண்பித்து அவர் என்ன செய்ய போறாரோ அதை அவர் உங்களுக்கு சொல்லிட்டாரு. அவர் மனம் மாற மாட்டார், அவர் செவி கொடுப்பார். ஆனா நீங்க என்ன செய்ய போறீங்க? வாட் ஆர் யூ கோயிங் டு டூ? நீங்க அவருக்கு என்ன செய்ய போறீங்க? நம்ம இருக்கிறது போலவே இருக்க போறோமா? நம்மளோட வாழ்க்கை இப்படியே நம்ம அவர் செவி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, அவர் செவி கொடுப்பார். நம்ம அப்படியே as it is what we live now, நம்ம இப்ப எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோமோ அப்படியா நம்மளோட முடிவு? நம்மளிடத்துல நாம் கரெக்ஷன் பண்ண வேண்டிய காரியங்கள் என்ன? வாட் we have to correct ourselves. நம்மளோட வாழ்க்கையில் நாம் எதை கரெக்ட் பண்ணணும், நம்ம எதை நம்மளோட வாழ்க்கையை சரி செய்யணுமோ இன்றைக்கு ஆண்டோட கரத்துல ஒப்பு கொடுத்து பாருங்க. தேவனோட சனமே, அதற்காக தான் அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில தம் ஜீவனை கொடுத்தார். எதற்கு தெரியுங்களா? நம்மளை அப்பப்போ கரெக்ட் பண்ணணும். ஏன்னா அந்த கரெக்ட் பண்ணும்போது தான், நம்மளை அவ்வப்போது நம்மளை சரி பண்ணும்போது தான் அந்த கிருபைன்ற அந்த ஒண்ணு அது நமக்காக வேலை செய்து இட் வில் ஒர்க் அவுட். கிருபை எப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் தெரியுங்களா? நம்மளை நாமே அவ்வப்போது நம்மளையே சரி பண்ணும்போது தான். இந்த நேரத்தில் இந்த காரியத்தில் நான் சரி பண்றேன், இப்போ நான் என்னை சரி செஞ்சுக்கிறேன், இந்த விஷயத்துல நான் என்னை சரி பண்ணிக்கிறேன், இந்த வழியில நான் என்னை சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு இந்த வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிற உங்களை குத்தி கொண்டிருக்கிற காரியம் எதுவோ, உங்களை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற காரியம் எதுவோ, உங்களை சிதற பண்ணின காரியம் எதுவோ, அதை இந்த வேளையில கரெக்ட் பண்ணீங்கன்னா, if you are correct yourself, உங்களையே நீங்க ஆராய்ந்து பார்த்து உங்களை நீங்கள் சரி பண்ணுவீர்களானால், உங்களுக்காக கல்வாரி சிலுவிலே தம் ஜீவனை கொடுத்து தம் இரத்தத்தை சிந்தினவருடைய அந்த கிருபையானது இன்றைக்கு உங்களுக்கு இறங்கி இந்த வார்த்தையின்படி, இன்றைக்கு கர்த்தர் பேசினோட வார்த்தையின்படியாக strengthen, save, shall, ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுக்க அவர் உண்மையிலவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு செவி கொடுக்க தான் இந்த மாதத்திலும் தம்முடைய மாம்சத்தையும் தம்முடைய இரத்தத்தையும் நமக்கு முன்பாக அவர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். நமக்கு முன்பாக அவர் அதை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் அவருடைய மாம்சத்தையும் அவருடைய ரத்தத்தையும் வாங்கி பானம் பண்ண போகிற புசிக்க போகிற தேவனுடைய சனமே, ஒருவேளை இதற்கு தூரமாக இருந்தாலும் சரி உங்களோடும் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை உங்களோட வாழ்க்கையில் இந்த நாட்களில் கிரியை செய்ய உங்களையே
முழுவதுமாய் கர்த்தருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாதத்திலே அவர் பிராமிஸ் பண்ணினது போல அவர் செவி கொடுப்பார். செவி கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவர் அப்படியே அவர் உங்களுக்கு செய்ய அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் அதை ஆமேன் என்று சொல்றீங்க? எழுந்து நிற்போமா? கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். Let's all stand up in his feet. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக அவர் உங்களுக்கு செவி கொடுப்பாருங்க. செவி கொடுக்கிற தேவன் அவர். கர்த்தருடைய ஆவியானவர் நம் நடுவில் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நம் நடுவில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நாம் எழுந்து நிற்கிற நேரம் மௌனமாய் அப்படியே நாம் சிந்திப்போம். 9வது மாதம் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த முதல் நாள் கர்த்தர் உங்களோடு கூட அவர் பேசி இருக்கிறார். அவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை, மகனே மகளே, உங்களோட சூழ்நிலை எனக்கு நல்லா தெரியும். நீ போய்கொண்டிருக்கிற பாதை எனக்கு நல்லா தெரியும். உனக்கு நான் செவி கொடுப்பேன். என்னை கூப்பிடு. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை இதுதான், என்னை கூப்பிடு. You correct yourself and call me என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னையே நீ ஆராய்ந்து பார்த்து உன்னை சரி செய்து என்னை கூப்பிடு. I will hear. நான் செவி கொடுப்பேன். செவி கொடுப்பேன். நான் செவி கொடுப்பேன். நிற்கிற நேரம் அப்படியே உங்களையே ஆராய்ந்து பாருங்க. Let's realize yourself. எந்த விஷயம் உங்களை பலவீனமாய் உங்களை வைத்திருக்கு? நீங்க துதிக்க வேண்டியவங்க. நீங்க துதிக்க பிறந்தவர்கள். நீங்கள் துதியின் வம்சம். எவ்வளவு நேரம் கர்த்தரை துதிக்கிறீங்க உங்களோட வாழ்க்கையில? உங்களோட நாவு எவ்வளவு நேரம் கர்த்தரை துதிக்குது ஒரு நாளைக்கு? For 10 minutes, 20 minutes, 30 minutes, 45 minutes, 1 hour, or half a day. உங்களோட வாழ்க்கை துதியின் வம்சமா இருக்கிற நீங்க உங்களோட நாவிலே கர்த்தரை துதிக்கிற துதி எவ்வளவு நேரம்? ஆராய்ந்து பாருங்க. துதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உங்களை பலவீனப்படுத்தி இருக்கிற காரியம் எது? நீங்க துதிக்க பிறந்தவங்க. நீங்க துதிக்கணும். வாலிப தம்பி தங்கச்சி, துதிக்க பழகுங்க. அது உங்களை மேன்மையில கொண்டு போய் நிறுத்தும். துதிச்சு பாருங்க. உங்களோட பலவீனங்கள் எல்லாம் அது பலனாய் மாற்றும். நீங்க துதிச்சு பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற முள்ளு அதுவே தானாய் உடைந்து போகும். துதிச்சு பாருங்க. அதனாலதான் சொல்லுவாங்க, ஆராதனைக்கு தொடக்கத்திலே ஆரம்பத்திலே வாங்க. Don't miss it the first. Don't miss it the first song. முதல் பாடலை மிஸ் பண்ணாதீங்க. Because it started from there. அங்கேதான் கர்த்தரை துதிக்கிற அந்த காரியம் ஆரம்பிக்குது. தேவனுடைய ஜனமே, துதியின் வம்சம் நீங்க. நன்றாய் அறிந்து கொள்ளுங்க. நீங்கள் யூதாவின் வம்சம், துதியின் வம்சம். நீங்க துதிக்கணும். நல்ல துதிங்க. உங்களோட வாழ்க்கையில வேலை செய்யும் போது துதிங்க. பிரயாணத்தில் இருக்கும்போது துதிங்க. மற்றவர்களோடு கூட இருக்கும்போது துதிங்க. உங்களோட நாவு கர்த்தரை துதிக்கட்டும். காலையில நான் சொன்னேன், இப்போ நான் திரும்ப சொல்றேன். ஓ, பக்தன் இப்படி ஆய் சொல்லுகிறான், அவரை பாடாத எந்த நாவும், பாட்டு என்று சொல்லும்போது அங்க எந்த வார்த்தையும் கொண்டு வரலாம். அவரை துதிக்காத எந்த நாவும், அவரை பாடாத எந்த நாவும், கேளாத எந்த செவியும், கேட்காத எந்த செவியும், கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிற செவி எதுவா இருந்தாலும், இந்த ரெண்டுத்துக்கும் அந்த பக்தன் சொல்லுகிறது என்னன்னா, அவருடைய மகிமையை இழந்துருவாங்களாம்.
They lost his glory. பாடாத எந்த நாவும் கேளாத எந்த செவியும் மகிமை இழந்ததே என்று அவர் பாடுகிறார். உம்மை பாடாத நாவும் கேளாத செவியும் மகிமை இழந்ததே. பாரில் மகிமை இழந்ததே. உம்மை பாடாத நாவும் கேளாத செவியும் மகிமை இழந்ததே. பாரில் மகிமை இழந்ததே. உந்தன் சித்தம் செய்ய நித்தம், உந்தன் சித்தம் செய்ய நித்தம். இயேசுவே என்னை ஆட்கொள்ளுமே. உம்மை பாடாத நாவும் கேளாத செவியும் மகிமை இழந்ததே. பாரில் மகிமை இழந்ததே. உம்மை துதிக்காத நாவோ கேட்காத செவியோ மகிமை இழந்ததே. பாரில் மகிமை இழந்ததே. பாரில் மகிமை இழந்ததே. பாரில் மகிமை இழந்ததே. பிரியமானவர்களே, அப்ப நம்ம நாம் ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் நமக்கு கொடுத்த மகிமையை நாம் காத்து கொள்ளுவோம். கர்த்தர் நமக்கு தந்த மகிமையை நமக்குள்ளாக இருக்கா, நம்மேல் இருக்கா என்று நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. ஓ, இந்த நாட்கள்ல ஆவிக்குரியவர்கள், விசுவாச மக்கள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இன்றைக்கு காலவலை கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறான், ஓ, உங்களை நான் பலப்படுத்தி உங்களை ரட்சித்து, ஓ, ஒரு காலம் உங்களை தள்ளிவிடாதவர்களை போல இருக்கும்படியாக செய்து உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணினவரை கரங்களை தட்டி அந்த அனுபவத்தை திரும்ப இந்த நாட்களை நாம் பெற்றுக்கொள்ளவும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. நாம் நிற்கிற வேளையிலே கர்த்தருடைய பந்திக்கு நேராக நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவோமாக. ஒருவேளை கர்த்தருடைய பந்திக்கு தூரமாக இருக்கிறவங்க, நீங்க இருக்கிற இடத்துல அப்படியே அமர்ந்து ஆண்டவரிடத்துல பேசிக்கொண்டே இருங்க. ஆண்டவரிடத்துல பேசுங்க, ஆண்டவரே இந்த வார்த்தை இன்னும் என்னோடு கூட பேசுங்க, இந்த வார்த்தை குறித்து இன்னும் என்னோடு கூட ஆழத்திற்கு கொண்டு போங்க. என்ற பலவீனம் என்ன பலப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறீங்க, ஓ என்னை ரட்சிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்ப நான் எதுல செதறி இருக்கிறேன், கேட்டுக்கிட்டே இருங்க, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவா. நிற்கிற நாம் கர்த்தருடைய பந்திக்கு நாம் நம்மை ஆயத்தப்படுவோமாக. ஹல்லேலூயா, glory to God. Jesus, நான் உங்களுக்கு ஒப்புவிக்கிறதை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாமே காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னோட சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள் என்றார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய மாம்சத்தை வாங்கி புசிக்கும்படியாக இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்தினபடியினால் நீங்கள் பாக்கியவான்களும் பாக்கியவதிகளுமாய் இருக்கிறபடியால் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அந்தபடியே அவர் பாத்திரத்தையும் அவர் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆக்கிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள் என்றார். பிரியமானவர்களே, அவருடைய ரத்தத்தை இந்த நாளிலே நீங்கள் வாங்கி பானம் பண்ணும்படியாக கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறபடியினால் நீங்கள் பாக்கியவான்களும் பாக்கியவதிகளுமாயிருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னதில் எனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன்
கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாயிருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாய தீர்க்கப்படோம். பிரியமானவர்களே, இந்த ஆலோசனையை கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்ல காரணம் என்ன? என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த அனுபவத்திற்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறபடினாலே நித்திய ஜீவனுக்கு நேராக அவருக்குள் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்திற்கு நேராக அவருடைய மாம்சமும் அவருடைய ரத்தமும் நமக்கு உதவியாய் இருக்கிறபடினாலே இதை அபாத்திரமாய் அல்ல, கனவீனமாய் அல்ல, அசட்டையாய் அல்ல, மிக பயபக்தியோடு கர்த்தருடைய சன்னிதானத்தில் கர்த்தருடைய பந்திலே நாம் பிரவேசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலே இசையின் மூலமாக ஒரு பாடலை அவர்கள் வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த தேவ பிரசன்னத்திற்குள்ளாக கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பந்திலே பிரவேசிப்போம். மற்றவர்கள் தேவனுடைய சமூகத்திலே அவரோடு கூட நாம் உறவாடுவோமாக. Glory to God. Hallelujah. Praise Jesus.
Praise God, glory to God. நம் யாவரும் இருக்கிற இடத்துல நாம் எழுந்து நிற்கிறோம். ஆசீர்வாதத்தோடு கூட நாம் கடந்து போக கர்த்தருடைய ஆவியானவருடைய அந்த மகிமையான அந்த ஆசீர்வாதத்தை பெற்று கடந்து போக கர்த்தரை நோக்கி நாம பார்ப்போம். கர்த்தர் இந்த பரிசுத்த ஆராதனைக்கு நேராக கர்த்தர் நம்மை கொண்டு வந்து ஒவ்வொரு பகுதியும் அவர் ஆவிக்குள்ளாக நம்மை நடத்தி தம்முடைய வார்த்தையை நமக்கு தந்து அவருடைய உடன்படிக்கை நிறைவேற்ற ஆராதனைக்கு நேராக கர்த்தர் நம்மை கொண்டு வந்தபடியா நம்ம எல்லாரும் நம்முடைய கரங்களை தட்டி பரலோக தேவனுக்கு மனதார நன்றி சொல்லுங்க. அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார், ஆண்டவர் எனக்கு செவி கொடுப்பார் என்ற அந்த விசுவாச நம்பிக்கையோடு போங்க. இந்த மாதம் முழுவதும் அவர் உங்களுக்கு செய்கிற மகத்துவமான காரியங்களை சபையில சாட்சியாய் எழும்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, மகிமையான இந்த ஆராதனைக்காக ஒரு புதிய மாதத்திற்கு நேராக வாரத்தின் முதல் நாளாகிய கர்த்தருடைய உயிர்த்தலின் ஆராதனையிலே உம்முடைய நாமத்தை போற்றி மகிமைப்படுத்த உம்முடைய ஜனத்தை கர்த்தர் கூட்டி சேர்த்தீரேன். யூதா வம்சத்தை கர்த்தர் கூட்டி சேர்த்தீரேன். யோசேப்பின் வம்சத்தை கர்த்தர் கூட்டி சேர்த்தீரேன். உம்முடைய வார்த்தை நீர் தந்தபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். செவி கொடுப்பேன் என்று நீர் பேசியிருக்கிறீங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் இந்த மாதம் முழுவதும் அவருடைய எல்லாவற்றிலும் எல்லா காரியங்களிலும் அவர்கள் நோக்கி கூப்பிடும் பொழுது அவருடைய விண்ணப்பங்களுக்கும் அவருடைய வேண்டுதல்களுக்கும் அவருடைய ஜெபங்களுக்கும் கர்த்தர் நீர் செவி சாய்த்து செவி கொடுத்து நீங்க அவர்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க, நீங்க அவங்களை சேவ் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியாக எப்பொழுதும் அவர்கள் உங்களோடு இருக்கும்படியாக கர்த்தர் நீர் அவர்களை நடத்துவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். சமாதானத்தோடு ஒவ்வொருவரும் நீர் அனுப்பும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யுங்க. குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இம்மட்டும் நடத்தி வந்தவர் இனிமேலும் தம்முடைய பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் விசாரித்து காப்பாற்றி பாதுகாத்து எல்லா நன்மைகளினாலும் நீர் அவர்களை நிறைவாய் கர்த்தர் நீர் அவர்களை நடத்தி பூர்ண சமாதானத்தோடு கூட அவள் இருக்கும்படி கர்த்தர் தாமே அவளை ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். புறப்பட்டு போகிறார்கள், இந்த சமூகம் முன்னாக கடந்து வரட்டும். எல்லாவற்றையும் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆராதனை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யம் சமாதான வழி நடத்தது என்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஒவ்வொருவருக்கும் ஷலோம். God bless you. Praise Allah.